Malnutrition is a direct and severe consequence of food insecurity. As highlighted by UNICEF's statement, 2.3 million children in Sri Lanka don't have enough to eat. Families wake up every day to increased food prices, struggling to provide for their children. 5 years ago, the MOH in Vavuniya implemented a project to combat malnutrition among 25 children in the Thavasikulam area. As part of this initiative, a women's group was trained in producing nutritional flour to improve the health of these children. The project was successfully executed, leaving a positive impact on the community. Among the women in this group was Mrs. Pusparaj Devi, who took the knowledge gained from the training and transformed it into a business idea. Today, she manages Devi's Food successfully in Vavuniya. Her main product is a nutritional health mix made from 9 varieties of cereals, which has gained recognition for its quality and health benefits. நான் தேவி புஷ்பராஜ். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் தவசிகுளம் மேட்டுத் தெருவில் வசித்து வருகிறேன். தேவி உணவு உற்பத்திகள் என்ற பெயரில் உணவு உற்பத்திகளை மேற்கொள்கிறேன். 9 தானியங்கள் அடங்கிய சத்துமா, ஊறுகாய், மோர் மிளகாய், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கோப்பித்தூள் என்பன சுவையாகவும் தரமான முறையிலும் விற்பனை செய்து வருகிறோம். இந்த உற்பத்தியை தொடங்குவதற்கு எனக்கு முழுமுதற் காரணமாக இருந்தது மறைந்த லவன் டாக்டர் அவர்கள் தவசிகுளம் கிராமத்தில் 25 சிறுவர்களுக்கு போசாக்கு மேம்படுத்துவதற்காக இந்த போசாக்கு உணவை எமக்கு பயிற்சி அளித்தார்கள். அதில் 23 பேருக்கும் போசாக்கை மேம்படுத்தி தேசிய பரிசும் சான்றிதழும் பெற்றுள்ளோம். அதன் பிறகு தனியாக தொழிலை தொடங்கி இப்போது இயங்கி வருகிறேன். இப்போதும் முதியோர்கள், சிறுவர்கள், முன்பள்ளிகளுக்கும் சத்துமாவை விநியோகம் செய்கிறோம் இலவசமாக. Her nutritional health mix has earned widespread recognition for its exceptional quality, making it a highly sought-after product in Vavuniya. This growing demand is not just a coincidence, as it is backed by the strong, lasting relationships she has cultivated with local market vendors. Through consistent collaboration and trust, these partnerships ensure that her product remains readily available to customers, strengthening its presence in the market. Her commitment to quality and service has made the nutritional health mix a trusted choice among Vavuniya's consumers, creating a lasting impact in the local business landscape. ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி கொண்டு இருக்குது. அவட சத்துமாவும் அந்த பேரை சொல்லியே வந்து கடையில் கேட்பினாங்க, சத்துமாக இருக்காது, சத்துமாக இருக்காது. நான் 2007ஆம் ஆண்டு வியாபாரம் ஒன்றை செய்வதற்காக முடிவெடுத்து பிரதேச செயலகத்தில் பதிவை மேற்கொள்ளும்போது எமது இந்த கட்டிடம் கூரை தரமற்றது என்று சொல்லி நிராகரிக்கப்பட்டு, அதற்கு பிறகு தொடர்ந்து 10 வருடங்களாக பிரதேச செயலகம், மாவட்ட செயலகம், ஓஃபர் சிலோன், போஸ்டோ நிறுவனம், சர்வோதயம் இந்த போன்ற நிறுவனங்களில் பயிற்சிகளை முடித்து அதிகளவான பயிற்சிகளை மேற்கொண்டதன் பலனாக பிரதேச செயலகத்தின் அனுசரணையுடன் ஐடிபியும் உதவியை மேற்கொண்டு இலங்கை வங்கி எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் கடன் தந்தது 6 வீதம் வட்டியில். அந்த கடனை எடுத்து தரமற்றிருந்த கூரையை மாற்றி லெவல் சீட் அடித்து கண்ணாடி கதவுகள் போட்டு எனது தொழிலை நிரந்தர பதிவு பெற்றுக்கொண்டேன் 2019ஆம் ஆண்டு. அதன் பிறகு படிப்படியாக எமது வளர்ச்சியை பார்த்து 2020ஆம் ஆண்டு சிறந்த முறையில் உணவு உற்பத்தி செய்வதற்காக வவுனியா மாவட்டத்தில் 1ஆம் இடத்தை பெற்று கொழும்பில் பரிசு பெற்றேன். 2022ஆம் ஆண்டு எமது வளர்ச்சியை பார்த்து கொமர்சல் வங்கி 5 லட்சம் ரூபாய் 6 வீத வட்டியில் கடன் தந்தார்கள். அதனை பெற்று ஒரு சிறிய அரைக்கும் ஆலை ஒன்றை தொடங்கினேன். நிதி பற்றாக்குறையால் மீண்டும் எமக்கு கொமர்சல் வங்கி 10 லட்சம் ரூபாய் கடன் தந்தது. அதன் அடிப்படையில் அரைக்கும் ஆலையின் வேலையை பூர்த்தி செய்து தொழில்துறை திணைக்களம் எமக்குரிய மாவு வறுக்கும் இயந்திரம், உளுந்து அரைக்கும் இயந்திரம், தொடர்ச்சியாக ஒட்டுவதற்காக தொடர் சீலர், நெருக்கும் தராசு போன்றவற்றை தொழில்துறை திணைக்களம் எமக்கு வடமாகாணத்தின் அனுசரணையுடன் தந்துள்ளார்கள். பிரதேச செயலகத்தின் விதாதா வள நிலையம் எமக்கு ஈர அரிசி, வறுத்த அரிசி அரைக்கக்கூடிய இரும்பு மாவரைக்கும் இயந்திரம் ஒன்றையும் தந்துள்ளார்கள்.
வவுனியா மாவட்டத்தில் சிவசக்தி, தயாளன், பொம் மிசுவிட்ஸ் எமது உள்ளூர் உற்பத்திகள் பிரதேச செயலகத்தின் உள்ளூர் உற்பத்திகள் அறம் நிலையத்திலும் எமது பொருளை விற்பனை செய்யக்கூடியிருக்கிறது. நெழுக்குளம் சிவசக்தியிலும் எமது சத்துமா விற்பனையாகி கொண்டிருக்கிறது. நடமாடும் மக்கள் வங்கி, கொமர்ஷியல் பேங்க் பிரதேச செயலகம் ஏற்பாட்டில், மாவட்ட செயலகம் ஏற்பாட்டில் நடக்கும் நடமாடும் சேவைகள் நிலையங்களிலும் எமது உற்பத்திகள் விற்பனையாகின்றன. கடந்த காலங்களில் இருந்த எமது கிராம சேவையாளரும் எமக்கு மிகவும் சிறந்த முறையில் எங்களுக்கு முயற்சிகளையும் எந்த ஒரு நடவடிக்கைகள் எடுக்கும் போதும் எங்களுக்கு சகல துணையாயும் உற்றுணையாக இருந்திருக்கிறார் எமது கிராம சேவையாளர் கௌசல்யா லெனின்புரோ அவர்கள். The Sri Lankan government is prioritizing startup entrepreneurs to strengthen the market. In this effort, the Vavuniya Divisional Secretariat has launched a marketing center, ARAM, offering a platform for local businesses. Devi's product is proudly showcased there, boosting its visibility and market reach. சத்துமா பொறுத்தமட்டில் மாதத்தில் ஒரு 5000 ரூபா பெறுமதியான பில்லுக்கு வரக்கூடியது எங்களோட அறத்துக்களால் விற்பனை வரும். அதை விட வெளி ஆர்டர் வந்து என்னென்னு சொல்கிறது 45,000 ரூபா 35,000 ரூபா ஒவ்வொரு மாதமும் ஆர்டர் போய்கொண்டிருக்குது, எடுத்து கொடுக்குறேன். மற்றது இதில் வந்து குழந்தை பிள்ளைகளுக்கு இந்த சத்துமாவால் ஒரு வித பிரச்சனையும் இல்லை, நல்ல இதாக வாங்கி கொள்கிறார். தேடி வந்து வாங்குகிறார்கள் சத்துமா. அங்கே இருக்குன்னு தெவியக்கான சத்துமா இருக்கான்னு சொல்லி வாங்குகிற அளவுக்கு சத்துமா உற்பத்தி போய்கொண்டிருக்கிறது. இப்போதைக்கு உள்ளூர் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் வெளிநாடுகளுக்கு லண்டன், கனடா, ஜெர்மன், சுவிஸ், இந்தியா போன்ற நாடுகளுக்கு தற்போது நண்பர்கள் மூலமாக சிறிய அளவில் கொடுத்து இருக்கிறோம் பொருட்களை. சத்துமா அதில் உதாரணமாக சத்துமாவும் கோப்பித்தூளும் மோர் மிளகாயும் தான் பிரதானமாக இப்போதைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தில் நாங்களே தனியே இந்த திட்டத்தை ஏற்றுமதியை செய்யலாம்ன்றதை முடிவெடுத்திருக்கிறோம். எனக்கு 2 பிள்ளைகள். கணவர் சுகாதார திணைக்களத்தில் சிற்றூழியர். 2 பிள்ளைகளையும் சிறந்த முறையில் எனது தொழிலை பார்ப்பது போல் பிள்ளைகளையும் சிறந்த முறையில் கல்வி கற்றல் செயல்படுத்தி மகன் மென்பொருள் இயக்குநராகவும் மகள் கொமர்ஷியல் வங்கியில் ஊழியராகவும் இப்போது கடமையில் இருக்கிறார்கள். ஆரம்ப காலங்களில் பெண்கள் எந்த முயற்சி வெளியில் சென்று தொழில் செய்கிறதுக்கு வீட்டிலையும் இடர்பாடுகள் இருக்கும். ஏன்னாண்டா பிள்ளைகளை கவனிக்கணும், கணவரை கவனிக்கணும், தொழில் செஞ்சு நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா வீட்டு வேலை யார் பார்க்குறேன்டு எனக்கும் அப்படி ஒரு இடர்பாடு வந்தது. அதே சமயத்தில் நான் சொன்னேன், நான் தொழிலையும் வெற்றிகரமாக முன்னேற்றி காட்டுவேன், குடும்பத்தையும் நல்ல முறையில் கவனிப்பேன் என்று. எதிர்காலத்தில் தொழில் செய்யவிருக்கும் என்னன் போன்ற பெண் சகோதரிகளுக்கு நான் கூறுவது என்னவென்றால், தனியே குழந்தைகள் வீடு என்று இருந்து விடாமல் உங்களுக்கு எந்தெந்த தொழிலில் ஒரு ஆர்வம் இருக்கிறதோ அதில் நீங்கள் முழுமூச்சாக ஈடுபட்டு நேர்மையாகவும் காலந்தவறாமலும் உண்மையாகவும் நடந்தீர்கள் என்றால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். Mrs. Devi Pusparaj has proven that a woman can succeed in business while balancing family responsibilities. Her remarkable journey stands as an inspiring example of dedication and resilience, showing that women can excel in both their professional and personal lives. She has become a true role model for other women in Vavuniya, demonstrating that with determination and hard work, they too can achieve success in any field.